ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சனிக்கிழமை, புரட்டாசியோட முதல் சனிக்கிழமை. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து தலைக்கு போட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து நீங்க மூணாவது சனிக்கிழமை வந்து தலைக்கு போடாதீங்கக்கா, சாமி வந்து கொள்ளுல இருக்கும், அப்ப வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எப்பவுமே வந்து மூணாவது சனிக்கிழமை போட்டு வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அது இல்லாம ஒரு சில டைம்ல வந்து பெருமாள் கோயில் ஐரே வந்து நாங்க கேட்டிருப்போம், இந்த மாதிரி மூணாவது சனிக்கிழமை வந்து சாமி கொள்ளுல இருக்க போடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்பதான் அவர் தான் சொல்லியிருந்தாரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கணக்கு கிடையாது. நாங்களே மூணாவது சனிக்கிழமை தான், அது எந்த இதா இருந்தாலும் மூணாவது சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு வந்து தலைக்கு போடுவோம். அது எங்களுக்கே கணக்குல அதப்போ உங்களுக்கு என்ன, மூணாவது சனிக்கிழமைனா மூணாவது சனிக்கிழமை நீங்க தலகை போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நான் எப்பவுமே வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இங்க இருக்கிற பெருமாள் கோவில்ல எப்பவுமே வந்து மூணாவது சனிக்கிழமை தான் வந்து தலகை போடுவாங்க. அதை அப்படியே வந்து எப்பத்துல இருந்தே அதே வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். வர இந்த புரட்டாசி மாசத்துல வர எல்லா சனிக்கிழமையும் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணலான்றதுக்காக துளசியால வந்து 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டேன். பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பானகம் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் துளசி தீர்த்தம் வச்சிருந்தேன். பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு போலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மழை வந்து பெஞ்சு கோவில்